ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 21. கிரம் சமாதௌ ககனே சமேரிதாம் நிசம்ய வேதாஸ்திரித தசான் உவாச்சக காம் பௌருஷி மே ஸ்ருணுதாமரக புனர் விதீயதாம் ஆசு ததைவ மாச்சிரம். 1/1 மீனிங். கிரம் வார்த்தைகளின் ஒளியதிர்வு, சமாதவ் சமாதியில், ககனே ஆகாயத்தில், சமீரித்தாம் ஒளித்த, நிசம்ய கேட்டு, வேதா பிரம்மதேவர், த்ரிதசான் தேவர்களிடம், உவாச்ச கூறினார், ஹ ஓஹோ, காம் உத்தரவு, பௌருஷிம் புருஷரிடமிருந்து பெற்ற, மே என்னிடமிருந்து, ஸ்ருணுத சற்று கேளுங்கள், அமரா தேவர்களே, புனக மீண்டும், விதியாதாம் நிறைவேற்றுங்கள், ஆசு உடனே, ததா ஏவ அப்படியே, மா வேண்டாம், சிரம் தாமதிக்க. டிரான்ஸ்லேஷன். சமாதி நிலையிலிருந்த பிரம்மதேவர் ஆகாயத்தில் ஒலித்த பகவான் விஷ்ணுவின் அசரீரியை கேட்ட பின் தேவர்களிடம் பின்வருமாறு கூறினார். தேவர்களே, பகவான் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவின் உத்தரவை என்னிடமிருந்து கேட்டு தாமதமின்றி அதை நிறைவேற்றுங்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். சமாதி நிலையில் இருக்கும் தகுதியுள்ள நபர்களால் பகவானின் வார்த்தைகளை கேட்க முடியும் என்பதாக தெரிகிறது. நவீன விஞ்ஞானம் நமக்கு தொலைபேசிகளை அளித்துள்ளது. இதனால் தூரத்து ஓசைகளை நம்மால் கேட்க முடிகிறது. அதுபோலவே பகவான் விஷ்ணுவின் வார்த்தைகளை மற்றவர்களால் கேட்க முடியவில்லை என்றாலும் பிரம்மதேவரால் தமக்குள் பகவானின் வார்த்தைகளை கேட்க முடிந்தது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 1.1.1 துவக்கத்தில் இது உறுதி செய்யப்படுகிறது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. பிரம்மதேவர் ஆதி கவி ஆவார். படைப்பின் துவக்கத்தில் அவர் தமது ஹிருதயத்தின் மூலமாக பகவான் விஷ்ணுவிடமிருந்து வேத ஞான உபதேசங்களை பெற்றார். அதே செயல்முறை இங்கு உறுதி செய்யப்படுகிறது. பிரம்மா சமாதியில் இருந்த பொழுது க்ஷீரோதகசாயி விஷ்ணுவின் வார்த்தைகளை அவரால் கேட்க முடிந்தது. பகவானின் அந்த உத்தரவை அவர் தேவர்களிடம் கூறினார். அதுபோலவே துவக்கத்தில் பிரம்மா பரமபுருஷரிடமிருந்துதான் வேத ஞானத்தை தமது இதயத்தின் மூலமாக பெற்றார். இந்த இரு சந்தர்ப்பங்களிலும் பிரம்மதேவரிடம் செய்தியை அனுப்புவதற்கு இதே முறைதான் உபயோகிக்கப்பட்டுள்ளது. அதாவது பகவான் விஷ்ணு பிரம்மதேவரின் கண்களுக்கு கூட காணப்படாதவர் என்றாலும் பிரம்மதேவரால் தமது இதயத்தின் மூலமாக பகவான் விஷ்ணுவின் வார்த்தைகளை கேட்க முடிந்தது. பிரம்மதேவரின் கண்களுக்கு கூட காணப்படாத பரமபுருஷ பகவான் இந்த பூமியில் அவதரித்து பொதுமக்களுக்கு காட்சியளிக்கிறார். இது பகவானின் தனிப்பெரும் கருணை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பகவான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண சரித்திர புருஷர் என்று மூடர்களும் பக்தரல்லாதவர்களும் நினைக்கின்றனர். பகவான் தங்களைப் போன்ற ஒரு சாதாரண நபர் என்று அவர்கள் நினைப்பதால் அவர்கள் மூடர்கள். அவஜானந்தி மாமூடா என்று பகவான் கிருஷ்ணரால் பகவத்கீதையில் விவரிக்கப்படுகின்றனர். பகவத்கீதையின் உபதேசங்களை புரிந்து கொள்ள முடியாததால் அவற்றிற்கு தவறான பொருள் உரைக்கும் இத்தகைய அசுரகுணம் படைத்தவர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தனிப்பெரும் கருணையை அலட்சியம் செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 21 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.